கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெறைய நேரம் நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம செட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சிருப்போம். சில வார்த்தைகள் வைத்திருப்போம். அந்த வார்த்தைகள நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அப்படியே மனப்பாடமா சொல்லிக் கொண்டிருப்போம். அந்த வார்த்தையில வந்து நமக்கு ஆழமான அர்த்தம் நமக்கு தெரியறதில்ல. அதை நம்ம உணர்ந்து நம்ம ப்ரேயர் பண்றதில்ல. எதனாலன்னா, நம்ம கடவுள நாம எப்படி பார்க்கிறோம்னா, நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் தருகிறவரா நம்ம பார்க்கிறோம். நம்ம கேட்கிறதெல்லாம் கொடுக்கிறவரா பார்க்கிறோம். கடவுள் குடுப்பாருங்க. கடவுள் வந்து நம்ம தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். நம்முடைய உறவு கடவுளிடத்துல எப்படி இருக்குதோ, அப்படிதான் நம்ம பிரேயர்ஸும் இருக்கும். அதாவது நம்முடைய உறவு எப்படி இருக்கணும்னா, ஒரு தகப்பன், ஒரு பையன் மாரி. ஒரு தகப்பன், மகள் மாரி இருக்கிற உறவு தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆனா, நம்மளுடைய உறவு எப்படி இருக்குன்னா, நம்ம கடவுள எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம தேவைகளை மட்டுமே சந்திக்கிற ஒரு கடவுளாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நமக்கு வந்து ஒரு அப்பா கிட்ட பேசுற மாரி நம்ம பேசுறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, உங்க பிள்ளை உங்கள்ட்ட வந்து உங்க பேரு போட்டு, "மிஸ்டர் எனக்கு இது வேணும். மிஸ்டர் எனக்கு அது வேணும். மிஸ்டர் நீங்க இத பார்த்துங்க. மிஸ்டர் இத நீங்க செஞ்சுருங்க." அப்படின்னு நம்ம பிள்ளை நம்மட்ட பேசுனா, நமக்கும் நம்ம பிள்ளைக்கும் அந்த உறவு எப்படி இருக்கும்? நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. எனக்கு இது வேணும், அது வேணும் மிஸ்டர், மிஸ்டர் அப்டின்னா, என்னடா இது என் பையன் எங்கள அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறானே! அப்டிங்கிற ஒரு தாட் நம்ம எல்லாத்துக்கும் வந்துரும். அதே மாரி தான் நம்ம என்ன பண்றோம், பிதாவை வந்து நம்ம யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து கூப்பிடுறோம். கரெக்ட்டு தான். அது அவருடைய பேர் தான். ஆனா நான் யாரு? நான் வந்து என் பிதாவுடைய பையன். நான் அவர எப்டி கூப்பிடுவேன்? அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவர துதிக்கும்போது நம்ம அவர் பேர் சொல்லி துதிக்கலாம். பட் ஆனா நம்ம ஒரு பெர்சனலா கடவுள்ட்ட ப்ரேயர் பண்ணும்போது, நான் வந்து ஒரு பையனாய், ஒரு தகப்பனாய் நம்ம பார்த்து, "அப்பா, அப்பா" அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோமா? அது ஒரு ஒரு பேச்சு தானே. ஒரு ஜெபங்கிறது என்னன்னா, நம்ம தகப்பனிடத்துல பேசுகிற பேச்சு. அத வந்து நம்ம வந்து ஒரு சடங்காச்சாரமாய் செய்து கொண்டிருக்கிறோமா? அத பேசணும்னு சொல்லி பேசுறோம். யாரோ ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. அதனால நான் ஜெபிக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. அதனால தான் வந்து கடவுள் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிக் குடுத்தாங்க. ஏன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல பிதாவ எப்படி பார்த்தாங்கன்னா, அவர் வந்து ஒரு கடினமான ஒரு எஜமானாய் பார்த்தாங்க. எப்படின்னா, நான் ஒரு தவறு செய்தேன்னா, பிதா என்ன தண்டிச்சுருவாரு. இல்ல நான் ஒரு நல்லது செஞ்சா பிதா என்ன ஆசீர்வதிப்பார். அதுதான் அவங்களோட எண்ணமா இருந்தது. ஏன்னா, அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, நம்ம கடவுளை மத்த புறஜாதி கடவுளோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஏன்னா, நீங்க புறஜாதி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒரு கடவுள் வச்சிருப்பாங்க இல்லையா? அதாவது எனக்கு வந்து மழைக்கு ஒரு கடவுள், விளைச்சலுக்கு ஒரு கடவுள், ஆசீர்வாதத்துக்கு ஒரு கடவுள், இந்த மாரி ஒரு போருக்கு ஒரு கடவுள். இப்படி வந்து ஒவ்வொரு கடவுளா வைத்தாங்க. அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் அவங்க பலி செலுத்துவாங்க. அவங்க காணிக்கைகள குடுப்பாங்க. அதே மாரி தான் நம்ம கடவுளையும் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, நான் நல்லது செஞ்சா கடவுள் என்ன ஆசீர்வதிப்பார். அதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டா என்ன தண்டிச்சுருவாருன்னு சொல்லி, நம்ம உலகத்தார் போல அவங்க இஸ்ரவேல் மக்கள் வந்து பிதாவ பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அப்படியெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது.